மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த பிளான் மதுரை பீப்புளுக்கு பெனிஃபிட்டா இல்லை லாஸா, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் நீ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதன் மூலயமா இமிக்ரேஷன் ஆஃபீஸர், கஸ்டம் ஆஃபீஸர், ஏர்போர்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரி பல ஜாப் ஆஃபர்ஸ் உண்டாகும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டெவலப் ஆகும். எப்படின்னா, இப்போ மதுரையிலேருந்து மல்லிகைப்பூ மற்றும் பிற மல்லிகை பொருட்களை இங்கேருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகள்லேருந்து இங்கேயும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் டைரக்ட் ஃப்ளைட் மூலிமா. இதன் மூலயமா டூரிசம் டெவலப் ஆகும். டூரிசம் டெவலப் ஆச்சுன்னா மதுரைக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. மதுரை ஆல்ரெடி ஃபேமஸ் தான், ஆனால் இருந்தாலும் இன்னும் உலக லெவலில் ரொம்ப பிரபலமாகும். இந்த பிளான் மூலிமா மதுரை மக்கள் மட்டும் பெனிஃபிட் ஆக மாட்டாங்க, சதர்ன் தமிழ்நாடுக்குள்ள அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கும் பெனிஃபிட் தான். இப்போ சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லேண்ட் அக்விசிஷன், நில கையகப்படுத்துதல். இப்போ மதுரை ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணணும்னா அதை விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ண சூழ்நிலையில் அங்கே சுற்றி உள்ள விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிற சூழ்நிலை உண்டாகும். இது ஒன்று. மற்றொன்று என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். அங்கே சுற்றி உள்ள லோக்கல் பீப்புளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பிளான் ஒரு பிக் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட பண்ணாங்கன்னா சக்ஸஸ் தான். சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.